அரியலூர் மாவட்டம் கோட்டைக்காடு பகுதியில் வெள்ளாற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தற்காலிக மண்பாலம் உடைந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கலைவாணன். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதிகளில் பாதிப்பு ஏற்பட்டது? கண்டிப்பாக பாலா, அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களாக இந்த பெஞ்சல் புயல் காரணமாக மழை பெய்தது. இதனால் பல்வேறு பகுதிகளில் சிறு பாதிப்புகள் ஏற்பட்டது. இந்நிலையில் பார்த்தோம்னால் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கட்டப்பட்ட தற்காலிக தரைப்பாலமானது உடைந்ததால் சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தையும் கடலூர் மாவட்டத்தையும் இணைக்கும் வகையில் கோட்டைக்காடு வெள்ளாற்றில் கடந்த 2013ஆம் ஆண்டு உயர்மட்ட மேம்பாலம் கட்டப்படும் என முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்திருந்தார். இதனையடுத்து பாலம் கட்டுமான பணி 2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டு மேம்பாலம் கட்டப்பட்டது. இந்த மேம்பாலம் கட்டப்பட்டு அந்த பாலமானது கிடப்பில் போடப்பட்டது. அப்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு தற்போது 2 ஆண்டுகளுக்கு முன்பு 5,50,00,000 மதிப்பீட்டில் அணுகு சாலை அமைப்பதற்கான பணி பூமி பூஜை நடைபெற்றது. இந்த நிலையில் இந்த பணியானது தாமதமாக நடைபெற்று வருவதால் இப்பகுதியில் தற்போது பெஞ்சல் புயல் காரணமாக இந்த தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இப்பகுதி போக்குவரத்து ஒரு 30 கிராமங்கள் பாதிக்கப்பட்டுள்ளார். மறுபாலம் விவரங்களுக்கு நன்றி கலைவாணன். அரியலூர் கோட்டைக்காடு பகுதியில் தற்போது தரைப்பாலத்தில் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. திட்டக்குடி, தொழுதூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் தொடர்ந்து கனமழை பெய்ததன் காரணமாக தற்காலிக மண் பாலம் சேதமடைந்திருக்கிறது.